ஏஐ தயாரிக்கிற நிறுவனம். இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய செலவீனங்களை குறைக்கணும். எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்தவங்க எம்ப்ளாயீஸை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல்ல 200 எம்ப்ளாயீஸை நிறுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது 500, 1000, 2000 தொடருது, 3000 தொடருது. இப்போ அது 8000 வந்து நின்றுருக்கு. 8000 எம்ப்ளாயீஸை அவங்களுடைய கம்பெனிகள்லேருந்து வேலை நீக்கம் செய்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய வேலையை செய்யும்படியாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எதுக்குமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இது அவங்களோட நிறைவாகலைங்க. இவங்க இன்றைக்கி பல கம்பெனிகளுக்கு இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தயாரித்து கொடுக்குறோம், எதுக்கு இவ்வளோ எம்ப்ளாயீஸை வச்சுருக்கீங்க, பணத்தை மீதி பண்ணுங்க. இன்றைக்கி எல்லா காரியங்களுக்கும் ஏஐயை கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் பல லட்சம் பேர் வேலை இழக்க வேண்டிய அபாயத்துக்கு நம்ம தேசம் போயிட்டுருக்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஃபியூச்சரில் என்ன பாதிப்பு வேணாலும் வரலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ உண்மையாக இருக்கும்போது, உத்தமமாக இருக்கும்போது, தேவன் அநேகத்துக்கு மேலே உன்னை அதிகாரியாய் வைப்பார். ஒரு வாசல் அடைச்சாலும் அவர் 1000 வாசலை உங்களுக்கு திறக்கிறதற்கு அவர் ஏதுவாக இருக்கிறார்.